அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் ஆடி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தட்சிணாயன காலம் கடக மாதம் ஜூலை 17ஆம் தேதி புதன்கிழமை வளர்பிறை ஏகாதேசி திதி அனுஷம் நட்சத்திரம் சர்வ ஏகாதேசி நாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் தமிழ் மாதமான ஆடி மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் செவ்வாயுடன் குரு பகவான் சேர்க்கை உள்ளது. கடகத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலும், மீனத்தில் ராகு என இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. கடகராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் மாதம் ஆடி மாதம். தமிழ் மாதங்களில் 4வது மாதம் ஆடி மாதம். பெண்மை எனும் சக்திக்கு பெருமை சேர்க்கும் மாதம் இந்த ஆடி. சூறை காற்றோடு அம்மனின் அருட்காற்று அரவணைக்கும் மாதம் இந்த ஆடி மாதம். ஆடி முதல் நாள் தொடங்கி கடைசி நாள் வரையும் கொண்டாட்டங்களுக்கு குறைவிருக்காது. இந்த மாதத்தில் ஆடி அமாவாசை தொடங்கி ஆடி பூரம், ஆடி பெருக்கு, ஆடி தபசு என ஆடி மாதத்தில் திருவிழாக்கள் களை கட்டும். இந்த ஆடி மாதம் ஜூலை 17ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை உள்ளது. ஆடி மாதத்தில் சிவனின் சக்தியை விட அம்மனின் சக்தி அதிகமாக இருக்கும். பார்வதி தவத்தை மெச்சிய பரமசிவன் ஆடி மாதம் அம்மனின் மாதமாக இருக்க வேண்டும் என வரம் கொடுத்தார். இந்த மாதத்தில் அம்பிகையை நினைத்து விரதம் இருந்து வழிபட்டால் இன்பங்கள் அனைத்தும் இல்லம் தேடி வரும், துன்பங்கள் தூர ஓடி ஒளியும். ஆடி வெள்ளிக்கிழமையில் அம்பிகையை வழிபட்டால் கோடி கோடியாய் நன்மைகள் சேரும், வாழ்க்கை வளர்ச்சி ஏற்பட, வருமானம் குவிய, வாய்ப்புகள் வீடு தேடி வர. கடகத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் இந்த ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையையும் மகாலட்சுமியையும் பராசக்தியையும் முறையாக வழிபட்டால் குறைகள் தீரும், நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறும். பொதுவாக லட்சுமி வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது விளக்கு ஏற்றி குங்குமம், சந்தனம், பூசூட்டிய குடம் வைத்து தேங்காய், வெற்றிலைப்பாக்கு படைத்து இனிப்பு பொருட்களை நைவேத்தியம் செய்து வழிபட வேண்டும். வழிபாட்டின் பொழுது அஷ்டலட்சுமி வருகை பதிகம், துதிப்பாடல்கள் பாடி தீபம் பார்த்து வழிபாடு செய்தால் செல்வ வளம் பெருகும், கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு அகலும், திருமண கனவு நிறைவேறும், எந்த கோரிக்கையை நினைத்து வழிபட்டாலும் அது விரைவில் நிறைவேறும். மேலும் ஆடி 5ஆம் தேதி கடகராசியில் புதன் வக்ரம் பெறுகின்றார். ஆடி 16ஆம் தேதி சுக்கிரன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகின்றார். மாதம் முழுவதும் கும்பராசியில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கின்றார். மாதம் முழுவதும் செவ்வாயும் குருவும் ரிஷபராசியில் சேர்க்கை பெற்றிருக்கின்றார்கள். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் இந்த ஆடி மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கான சிறப்பான இனிமையான மாதம் இந்த ஆடி மாதம். அதே நேரம் சிலவித ஸ்தம்பிப்புகளையும் கொஞ்சம் தடைகளையும் சந்திக்க வேண்டிய சூழலும் ஏற்படலாம். காரணம், ஜீவன யோகாதிபதியான சூரியன் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால். மற்றபடி ராசிநாதன் செவ்வாய் வலிமையுடன் வலம் வருகின்றார். இதனால் நீங்கள் எந்த மாதிரியான சிரமங்களையும் பொருளாதார ரீதியான இடர்பாடுகளையும் உறவுகள் வகை மனக்கசப்புகளையும் சந்தித்து வருகின்றீர்களோ அதற்கெல்லாம் தீர்வு ஏற்படும். தனாதிபதியான குரு பகவான் 7ஆம் இடத்தில் யோகமாக அமர்ந்திருக்கின்றார். கேது பகவான் அதிர்ஷ்டங்களை தரும்படி லாபஸ்தானத்தில் வலம் வருகிறார். எந்த விஷயத்தில் இறங்கினாலும் திடீர் அதிர்ஷ்ட விசேஷ யோகங்களையும் அடைவீர்கள். குடும்பத்திற்குள் நீடிக்கின்ற சங்கடங்களுக்கும் சொந்தங்கள் வகையில் நீடித்து வரும் குழப்பங்களுக்கும் தீர்வு ஏற்படும். இந்த மாதம் தொடங்கி 6வது நாளிலிருந்து அனுஷம் நட்சத்திர அன்பர்கள் அதிர்ஷ்டசாலிகளாக வலம் வர இருக்கின்றீர்கள். இவர்கள் கடன் கொடுக்கல் வாங்கல், எதிரி எதிர்ப்பு, நாணய சம்பந்த பிரச்சனைகளுக்கு 3வது வாரம் தொட்டு சாதகமான முடிவை சந்திப்பார்கள். விசாகம் நட்சத்திர இளம் வயது தம்பதியர்களின் மனவாழ்வு சம்பந்த சிக்கல், வழக்கு, விவாகரத்து, அலைக்கழிப்புகள் முடிவுக்கு வரும். உத்தியோகம், பணி, பொறுப்பு, பதவி விஷயங்களில் சகாயமும் மேலிட ரீதியான ஒத்துழைப்புகளும் அதிகாரிகளால் சக ஊழியர்களால் ஆதரவுகளும் கிடைக்கும். தொழில் நிர்வாகம், அயலூர் அயல்தேச வியாபார விஷயங்கள் வெற்றியை தரும். இளம் இருபாலருக்கும் திருமண கனவு நிறைவேறும். இந்த மாதம் திங்கள், புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஆபரண சேர்க்கைகளை அடைவீர்கள். மேலும் பொன்பொருள் சேர்க்கை, திடீர் சொத்து சேர்ந்ததற்கான சந்தோஷம், எதிலும் எளிதான காரிய வெற்றி காத்திருக்கின்றது. மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சப்த
சப்தமஸ்தானத்தில் இருக்கும் குருவோடு இணைந்து குருமங்கள யோகத்தை உருவாக்குகிறார். உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் சந்திரனை குரு பார்ப்பதால் குரு சந்திர யோகத்தோடு இந்த மாதம் தொடங்குகின்றது. எனவே இந்த மாதம் உங்களுக்கு இனிய மாதமாகும். எடுத்த காரியங்கள் எளிதில் வெற்றி பெறும். தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும். வருமானம் உயரும். வசதி வாய்ப்புகள் பெருகும். மேலும் மாத தொடக்கத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்றார்கள். இதனால் குருமங்கள யோகம் செயல்படுகிறது. எனவே மங்கள ஓசை மனையில் கேட்க வழிபிறக்கும். திருமணம், காதுகுத்து, மணி விழா, முத்து விழா, பவள விழா போன்றவை நடைபெறுவதற்கான அறிகுறி தென்படும். தொழில் வெற்றி நடைபோடும். தொகை வரவும் திருப்தி தரும். இடம், பூமி வாங்குவது பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். நீண்ட நாட்களாக வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அது கைகூடும். உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் நேரம் இது. மேலும் கும்பராசியில் உள்ள சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி இருப்பதை அர்த்தாஷ்டம சனி என்பார்கள். இப்போது உங்களுக்கு செயல்படும் அர்த்தாஷ்டம சனி வக்ரம் பெறுவது நன்மைதான். உடல் நலம் சீராகும். தடைகள் அனைத்தும் தானாக விலகும். கடை திறப்பு விழா, கட்டிடம் திறப்பு விழா, திருமணம் போன்ற வைபவங்கள் நடைபெறுவதில் கவனம் செலுத்துவீர்கள். நண்பர்கள் ஒத்துழைப்போடு நல்ல காரியங்கள் பலவும் நடைபெறும். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். தொல்லை தந்த எதிரிகள் விலகுவார்கள். உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறி தென்படும். வாகன மாற்றம் செய்ய முன்வருவீர்கள். மேலும் கடகராசியில் சஞ்சரிக்கும் புதன் ஆடி 5ஆம் தேதி வக்ரம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியான புதன் வக்ரம் பெறுவது நன்மைதான். எதிர்பார்ப்புகள் எளிதில் நிறைவேறும். இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறும். திட்டமிடாத சில காரியங்கள் கூட வெற்றி கிடைக்கும். அதே நேரம் லாபாதிபதியாகவும் புதன் விளங்குவதால் ஒரு தொகை செலவழித்த பிறகே அடுத்த தொகை உங்கள் கரங்களில் புரளும். வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல் வரும். மேலும் ஆடி 16ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வரும்பொழுது வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து அதன் மூலம் வருமானமும் வந்து சேரும். பழைய நகைகளை கொடுத்துவிட்டு புதிய நகைகளை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். உத்தியோகத்தில் தலைமை பொறுப்புகள் தானாக வந்து சேரும். நல்ல சம்பவங்கள் பலவும் நடைபெறும் நேரம் இது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும். வியாபாரம், தொழில் செய்பவர்களுக்கு வேண்டிய உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகளும் ஊதிய உயர்வும் உண்டு. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். மாணவ மாணவிகளுக்கு படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படும். பெண்களுக்கு சுப செய்திகள் வந்து சேரும். வருமானம் உயரும். இந்த விருச்சிக ராசி விவசாயிகளுக்கு புதிய உற்பத்தி திட்டங்கள் எந்த தடையும் இல்லாமல் நிறைவேறும். உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்ற விஷயங்களில் மனநிறைவு உண்டாகும். தொழிலதிபர்களுக்கு மறைமுக தொழில் போட்டிகளை வென்று லாபங்களை சந்திக்கப் போகின்றீர்கள். அரசியல்வாதிகளுக்கு எந்த ஒரு பெரிய முயற்சியும் செய்யாமல் உயர் பதவி யோகம் வாய்க்கும். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அனுகூலமான நட்சத்திரங்கள் கார்த்திகை, மிருகசீரிடம், சுவாதி, அஸ்தம், மகம், மூலம், பூராடம், திருவோணம், சதயம், புரட்டாதி. அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் ஜூலை 17, 21, 22, 23, 25, 26, 29, 31 மற்றும் ஆகஸ்ட் 1, 4, 5, 7, 9, 13, 14, 15. இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் ஸ்ரீ சிவபெருமானை பன்னீர் மற்றும் விபூதி அபிஷேகம் செய்து தாமரை மலர்ச்சாற்றி பிரார்த்தனை செய்து வாருங்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும்.